வெல்கம் டு நந்தினி vlog. இப்போதான் ஒரு வீடியோ போட்டேன், குருவி கூடு கட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போதான் தோணுச்சு, இது மாதிரி வந்துட்டு நம்ம 6 months முன்னாடியே வந்து எங்கள் வீட்டில் குருவி கூடு கட்டுச்சு. அது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க. இங்கே தான் அவங்க இந்த மாதிரி வீடு கட்டி வாழ்ந்தாங்க. அதுக்கு கீழே இவ்வளோ போட்டிருக்கு, சேஃப்டிக்கு முட்டை உடையாமல் இருக்கிறதுக்கு பண்ணியிருக்காங்க போல இருக்கவங்களாம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது பண்ணியிருக்காங்க தெரியுமா? நாங்கள் நோட் பண்ணிகிட்டே இருப்போம், கடன்னு இது பண்ணிடுவாங்க. இப்போ அவங்க கட்டி பறந்து போயிட்டாங்க. இப்போது இதை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது அப்படியே இருக்குது, தூக்கி போடவும் மனசு இல்லை. சரி, ஓரமாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே வச்சுட்டோம். இது மொட்டை மாடிக்கு போகிற வழி. ஸோ அதனால் வந்து சரி, யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுட்டோம். இந்த வழியாக இந்த ஜன்னல் வழியாக காக்கா கத்தும், அந்த முட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கோம். நாங்கள் என்ன பண்ணுவோம், கத்தும் போது குடுகுடுன்னு ஓடி வந்து ஜன்னலை மூடிடுவோம். அப்புறம் போனதுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஒரு நாளைக்கு இப்படி ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டேன், நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவி வந்து ரொம்ப கஷ்டப்படுது, வெளியிலேருந்து கத்திட்டே இருக்கு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், குடுகுடுன்னு ஓடி வந்து ஐயோ நான் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு திறந்து விட்டேன். திறந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்துடுச்சு, உள்ளே வந்து உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் காக்காவும் வந்தது, குருவியும் வந்தது. என்ன பண்ணு தெரியாமல் க்ளோஸ் பண்ணி ஓப்பன்லேயே வச்சுட்டேன். பாதி இந்த மாதிரி, பாதி ஓப்பன் பாதி இப்படி வச்சுட்டு விட்டுட்டேன். அப்புறம் அவங்க கட்டி குழந்தெல்லாம் பார்த்தோம், அது குட்டியாக அப்படி பறந்து போயிடுச்சு. காய்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.